ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணது வந்து ஃப்ரைடே வந்து ஹாஃப் டே மார்க்கெட்டு தான். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஃபார் காப்பர் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், பட் ஆனால் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஃப்ரைடே லீவுங்கிறதுனால வந்து அந்த ப்ரொடக்ஷன் வில் கேரி ஃபார்வர்ட் ஃபார் மண்டே. பட் ஆனால் ஃபார் காப்பர், அலுமினியம், ஜிங்க் அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்ம அதை பற்றி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அண்ட் மண்டே அன்னைக்கு எப்படி பிஹேவ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம அதில் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்க போகுதா இல்லை புல்லிஷாக இருக்க போகுதா, அந்த எந்த பேசிஸில் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்க போகுது புல்லிஷாக இருக்க போகுது, நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவோட மெயின் டாப்பிக்கே இருக்க போது. ஏன்னா வந்து ஃப்ரைடே மார்னிங் மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து பைரிஷ் சைடில் தான் இருந்திருக்கான். நம்ம 15 மினிட்ஸ் போயிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்குது. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 905 வரைக்கும் போனவன் மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே தான் வந்திருக்கான். 900 வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப அப்படியே அந்த ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்டில் அவன் போய் உட்காந்துட்டான். ஸோ அந்த ரீசன்னால வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி மார்க்கெட் வந்து காப்பருக்கு வந்து பேரிஷாக தான் இருக்கும். நம்ம அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ஒரு 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் செக்மெண்ட் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு அலுமினியம் செக்மெண்ட்டு. ஸோ அலுமினியம் செக்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பேரிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஒன்றும் பெருசாக கேப் அப்பும் ஒன்றும் இல்லை, கேப் டவுனும் ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. பட் ஆனால் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 பைசே மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ 80 பைசே மார்க்கெட் மேலே போனவன் திரும்ப அதே ஒரு 60 பைசே கிட்ட மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் ரொம்பவும் மேலே போகல, ரொம்பவும் கீழே வரல. பட் அதான் பேரிஷ் செக்மெண்ட்ல தான் இருந்தான். பட் நம்ம இனிஷியலா பண்ண ப்ரெடிக்ஷன் அலுமினியமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 267 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 2 days பேக், ஒரு 3 days பேக் மார்க்கெட் அலுமினியமுக்கு வந்து 266 267 இருக்கும்போது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து 263 262 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 264 to 263 அந்த 262 ரேஞ்சுக்கு வருவான் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ஒரு 263க்கு வந்திருக்க ரீசன்ஸ்னால நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அனாலிசிஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 267 இருக்கும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு 4 ரூபா டெஃபினட்டாக கீழே இறங்குவான் அப்படிங்கிறது. அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 4 ரூபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி 20,000 உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அலுமினியமுக்கும் வந்து ப்ராப்பராக நம்ம ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கோம். நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு திரும்ப திரும்ப சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக கீழே தான் போக போகலாம், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய டிப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணியிருந்தோம் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கான். 369 ஒரு 370 கிட்ட மார்க்கெட் இருந்தவன் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 359. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா கிட்ட அவன் வந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிருக்கான். கீழே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்லா கீழே தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அந்த எண்டிங் டைம்ல மார்க்கெட் கொஞ்சம் பயஸ் சைடு போயிருக்காங்க. பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸ்க்குமே வந்து பேரிஷாக தான் இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண காப்பர், அலுமினியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மூணுத்துக்குமே வந்து நம்ம மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் போகும்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் பக்கம் தான் போயிருக்குது. பயர்ஸ் இருந்திருக்காங்க எல்லா நேரத்துலையுமே வந்து பயர்ஸ் டாமினேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை வந்து புல்லிஷ் பக்கம் எடுத்துட்டு போறதுக்கு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் திரும்ப திரும்ப செல்லர்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து கீழே மட்டுமே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுதான் வந்து ஃப்ரைடே செக்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நடந்திருக்குது. ஜிங்க் மட்டும்தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 278.3 வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது.
பட் அதுக்கப்புறம் மண்டே பார்த்தீங்க, சாரி ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் செஷன்ல ஒரு 282 வரைக்கும் மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கான். மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே போயிருக்கு 282 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் பேரிஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் மார்க்கெட் வந்து அந்த ஒரு சைட் வேஸ்ல தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட் ஜிங்க்குக்கு. ஸோ அதனால நான் ரொம்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன் ஜிங்க்குக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பயர்ஸே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் வந்து செல்லர்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆனா பிரைஸ் மேல போயிட்டே தான் இருக்கு. என்னதான் உங்களுக்கு பயர்ஸ் இல்லைனாலும் மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து மேல இழுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா 278 எங்க இருக்கு, 282 எங்க இருக்குது. ஸோ இட் இஸ் அ கேப் ஆஃப் 3.5 rupees. அண்ட் ஜிங்க்குமே வந்து 3.5 rupees அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரைஸ். ஸோ கேப் அப்போ இருக்குது. மார்க்கெட் வந்து மேலதான் போயிருக்கு. பட் ஆனா என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டெஃபினட்டா இன்னும் புல்லிஷ் பக்கம் போகல. இன்னும் செல்லர்ஸ் தான் டாமினேஷன் பண்ணி மார்க்கெட் இன்னும் கீழே தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். பட் ஆனா மார்க்கெட் வந்து லிட்டரலா கீழே இறங்கல இல்லைங்களா. மார்க்கெட் வந்து நல்லா தான் மேல போயிருக்கான். மேல போயிட்டு அப்புறம் அப்படியே அந்த ஒரு சைட் வைஸ்ல தான் மார்க்கெட் இருக்கானே தவிர மார்க்கெட் இன்னும் கீழே வரல. ஸோ அந்த காரணத்தால நம்ம இதை வந்து பேரிஷ்னு எடுத்துக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் நான் வந்து இதை புல்லிஷ்னு எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். பட் ஆனால் நெவர்த்லெஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து காப்பர், அலுமினியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது மூணுத்துக்குமே பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஜிங்க் மட்டும் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயர்ஸ் பக்கம் டெஃபினட்டா போகல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ செல்லர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசா மார்க்கெட்ல இல்லாததுனால பிரைஸ் வந்து பேரிஷ் பக்கம் கீழே வரல. பட் டெஃபினட்டா வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து ஜிங்க் வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து கீழே தான் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். நீங்க நீங்க வந்து டே கேண்டலும் பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி கேண்டிலா தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த 11th மார்ச் அன்னைக்கு வந்த கேண்டில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பக்கா ஒரு புல்லிஷ் கேண்டிலா விழுந்திருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து ஒரு அன்சர்டன் கேண்டிலாவே தான் இருக்குது. மார்க்கெட் மேலேயும் போகுது, கீழேயும் வருது. ஒரு பர்ஃபெக்ட் ஒரு புல்லிஷ் பக்கம் போறதுக்கு எந்த விதமான ஒரு ஐடென்டிபிகேஷனும் இல்லாததால வந்து நம்மளால இன்னும் மார்க்கெட் பயஸ் பக்கம் போயிடுச்சு அப்படிங்கறத டெஃபினட்டா வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் திரும்பும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. கண்டிப்பா டெஃபினட்டா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் கீழே கண்டிப்பா வரும், பேரிஷ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து ஜிங்க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் கமிங் டு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் மார்க்கெட் வந்து என்னதான் வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் விழுந்தாலுமே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் செல்லிங் சைட்ல தான் இருக்குது. கண்டிப்பா டெஃபினட்டா வந்து மார்க்கெட் உங்களுக்கு மண்டே அன்னைக்கு நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பயர்ஸ் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க இந்த Thursday அண்ட் ஃப்ரைடே செக்மெண்ட் பாத்தீங்கன்னாலும் தெரியும், மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் போயிருக்கு. மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பயர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட் மேல எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால இதே உங்களுக்கு ஃபைட் வந்து கண்டிப்பா மண்டேவுமே இருக்கும். பயர்ஸா செல்லர்ஸா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கண்டிப்பாவே இருக்கும். பட் டெஃபினட்டா வந்து நம்ம செல்லிங் சைடு போறதுனால டெஃபினட்டா மார்க்கெட் வந்து என்னதான் மேல போனாலும் டெஃபினட்டா ஒரு டிப் ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பா என்னோட ப்ரெடிக்ஷன் மண்டே அன்னைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து என்னதான் கேப் அப்ல போனாலுமே பரவாயில்ல நேச்சுரல் கேஸ். பட் டெஃபினட்டா மார்க்கெட் வந்து கீழே திரும்பும். அட்லீஸ்ட் ஒரு 5 rupees ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து டெஃபினட்டா ஒரு 4 to 5 rupees உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் நேச்சுரல் கேஸ். ஜிங்க் டெஃபினட்டா மார்க்கெட் கீழே தான் போகுது. அண்ட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அலுமினியமுக்குமே வந்து ஒரு அன்சர்டன் கேண்டிலா தான் இருக்குது. மார்க்கெட் பயர்ஸ் பக்கம் போறதா செல்லர்ஸ் பக்கம் போறதான்னு தெரியாம தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு அலுமினியம் பொறுத்த வரைக்கும் வந்து பயர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. டெஃபினட்டா பயர்ஸ் இருப்பாங்க. பயர்ஸ் பக்கம் திரும்புறதுக்கு தான் வந்து ஒரு 60% இது எனக்கு இன்னமுமே மண்டே அன்னைக்குமே எனக்கு இது ஒரு அன்சர்டனா தான் இருக்குது. பட் ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது வந்து பயர்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அலுமினியமுக்கு மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் வந்து 60% தான் இருக்கு. ரொம்ப பெரிய டாமினேஷனும் எனக்கு தெரிஞ்சு இல்ல மண்டே மார்க்கெட்டுக்கு அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஒரு 80-85% அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து பையிங் சைட்ல போகலாம். பட் ஆனா வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட அனாலிசிஸ் படி வந்து மார்க்கெட் வந்து மேல போகுது, திரும்ப கீழே வருது, திரும்ப பயர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னப்பா
ஒரு 60% தான் வந்து மார்க்கெட் பையிங் சைட்ல இருக்குது, மீதி 40% வந்து மார்க்கெட் செல்லிங் சைட்ல தான் இருக்குது. ஸோ மேபி நம்ம மண்டே அன்னைக்கு வந்து மேபி வி கேன் ஜஸ்ட் சிட் திஸ் ஒன் அவுட். நம்ம மண்டே எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேபி நம்ம டியூஸ்டே இல்லை வென்ஸ்டே வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒன் டே, அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ ஃபார் நம்ம ஜிங்க் ப்ரெடிக்ஷன் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக செல்லிங் சைடில் போகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ஈவன் ஃபார் நேச்சுரல் கேஸ் என்னதான் மார்க்கெட் வந்து கேப் அப்ல இருந்தாலும் டெஃபினட்டா மார்க்கெட் கீழே தான் போகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃபார் அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பையிங் சைட் போறதுக்கு தான் 60% சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் ஆனால் டெஃபினட்டா யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட ஓன் இண்டிகேஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து மார்க்கெட்ல என்ட்ரி ஆவீங்க. ஸோ நீங்க உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னமோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் அலுமினியம்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸா செல்லர்ஸா அப்படிங்கிற போட்டியில வந்து ஒரு 60% வந்து மார்க்கெட் பையிங் சைட்ல இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அண்ட் ஃபார் காப்பர் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் சைட்ல தான் இருக்கா மார்க்கெட்டு. ஏன்னா நீங்க கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட அனாலிசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல என்னதான் ஒரு கேப் அப்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில் விழுந்தாலும் அதுக்கு ஈக்குவலா வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டிலுமே விழுந்து மார்க்கெட் கீழே தான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ அதனால டெஃபினட்டா வந்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் காப்பருக்கு வந்து செல்லிங் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக என்னோட வேர்டிக்ட் வந்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபார் காப்பர், ஜிங்க் அண்ட் நேச்சுரல் கேஸ் டெஃபினட்டா வந்து பேரிஷ் பக்கம் தான், பேரிஷ் தான் இருக்கும், செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி மாதிரி எனக்கு தெரியுது. 60% ஆன் பையிங் சைடு அண்ட் 40% ஆன் செல்லிங் சைடு. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு மேபி வி கேன் டேக் இட் ஆன் டியூஸ்டே மார்க்கெட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் டெஃபினட்டா நீங்க கொடுங்க. ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப் இந்த கமிங் வீடியோஸ். நான் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா கூட டெஃபினட்டா நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம், நான் கண்டிப்பா நான் அதை பேசுறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.